ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழம்பு மிளகாய் தூள் சரியான அளவில் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கிலோ தனியா எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 150 கிராம் எடுத்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்க போகிறோம். ஃப்ளேம் ஹையில் வச்சிடாதீங்க, கருகிரும். அவ்வளோதான், நம்ம வறுத்தாச்சு. இப்போ 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம் பருப்பு, இதையுமே நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். எல்லா பொருளையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை வறுத்து எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து 50 கிராம் சோம்பு, 50 கிராம் சீரகம், அடுத்து 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 25 கிராம் வெந்தயம். இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நம்ம மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.